வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. யோகக்கலை என்பது இந்தியாவின் ஆன்மீக மற்றும் பாரம்பரியத்தில் வேரூன்றி எல்லைகளை கடந்து பயணித்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் எழுதிய கட்டுரை ஒன்றை சமூக வலைதள பதிவில் பகிர்ந்துள்ள பிரதமர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பிரதான் மந்திரி விக்சித் பாரத் ரோஜ்கார் யோஜனா திட்டத்தின் கீழ் 2400 கோடி ரூபாய் மதிப்பிலான ஊக்கத்தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுடில்லியில் வழங்க உள்ளார். வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வுக்கான ஆயத்தப் பணிகளை மதிப்பீடு செய்வதற்கான உயர்மட்ட ஆய்வுக் கூட்டம் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தலைமையில் இன்று நடைபெற்றது. சென்னை அகில இந்திய வானொலி நிலையத்தில் இன்று நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், நாட்டின் கடைக்கோடி மக்களையும் சென்றடைவதே சமுதாய வானொலியின் நோக்கம் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் தலைமை இயக்குனர் திரு ராஜு ஜெய் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் நீதி சட்டங்கள் குறித்த கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் முதலமைச்சர் திரு ரங்கசாமி முன்னிலையில் நாளை காலை திறந்து வைக்கிறார். இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் சார்பில் புதுச்சேரி உழந்தைக்கீரப்பாளையம் 100 அடி சாலையில் அமைக்கப்பட்டுள்ள ஆதார் சேவை மையத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று திறந்து வைத்தார். தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் அடுத்த 4 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.